உலக அமைதி மாநாடு நடக்குது இல்லையா? இந்த மாநாட்டுக்கு பல உலக தலைவர்களும் வரணும். சென்ட்ரல் ஏசியன் நாடுகளும் வரணுமா இல்லையா? அது என்னது அது இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறது? சிறுவில்லைத்தனமாக இருக்கிறது இல்லையா? என்ன போருக்காக கூப்பிடுறான்? பயந்து நடுங்கிறதுக்கு அப்படியே கிடுகிடுகிடுன்னு நடுங்கிறதுக்கு. குழந்தைங்க, அது சிறு குழந்தைகள் போல, ஸ்மால் சைல்டு அப்படிங்கிறது போல செலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சிறு குழந்தைகள் போல செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க மாநாட்டுக்கு. என்ன வந்துட்டீங்கன்னா டேங்க் அனுப்பிடுவாரு புட்டின்னு. வாங்கப்பா மாநாட்டுக்கு அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள். ஒருவேளை வரலினா நீங்க டேங்க் அனுப்பிடுவீங்களா சார் அப்படிங்கிறது போல இருக்கு. மிரட்டல் கலந்த ஒரு இன்விடேஷன் மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சென்ட்ரல் ஏசியன் நாடுகள்லாம் சிறு குழந்தைகளா இல்ல பயில்வானா அப்படிங்கிறது போல என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க. நாங்க வளர்ந்துட்டோங்க அப்படிங்கிறது போல பீஸ் சமிட்டுக்கு வர போறாரா? இதெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க பேசலாம் மதிச்சுட்டு போங்கப்பா அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வரப்போதா என்ன எதுங்கெல்லாம் தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப பிரஸ் சமிட்லாம் நடந்துட்டு இருக்குது. எங்க விக்டர் யானுகோவிச் அவர்கள் ஒன்றும் காணோம், அமைதியாவே இருக்கிறாரு. ஏதாச்சும் அவர் பதில் சொன்னாதான் ஆகும். இனிமே இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல, அவர் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல, அடடடடா சூப்பரா இருக்கும். இந்த யூரோப்ல நல்ல ஒரு பெலருஸ் உக்ரைனுக்குள்ள ஒரு கனெக்ஷன் உண்டாகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். புட்டின் அவர்களோட டார்கெட் இருக்குல்லங்க, அதை ரஷ்ய வீரர்கள் அச்சீவ் பண்ணலீங்க இந்த கர்கிவ் பகுதியில அப்படிங்கிறது போல யூகேவோட இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த MI6 இல்லையா, ஸோ அவங்க கிட்ட இருந்து இன்னொரு ரிப்போர்ட் வந்திருக்கு. உக்ரைனுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜலோஷ் அப்படின்னு ஒரு புது ட்ரூப்ஸை வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. ஒரு புது பிரிகேட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எந்த நேரமும் குடுகுடுன்னு ஒடியாந்துருவாங்க இந்த பகுதியில, கர்கிவ்ல இருந்து சுமி பகுதிக்குள்ள. கொஞ்சம் அப்படியே மானிட்டர் பண்ணுங்கப்பா அந்த பகுதியில. இந்த பிரிகேடோட மெயின் கோலே அந்த இடத்துல உக்ரைனோட பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஜொலோஷ்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. நான் மேப்ல காட்டுறேன், வாயில எந்த பேரும் வரமாட்டேங்குது வர வர. ஸோ அந்த பகுதி செட்டில்மெண்ட்டை பிடிக்கிறதுக்காகவே ஒரு பிரிகேட் உருவாக்கி இருக்கிறாங்கப்பா. இது மட்டும் இல்ல, ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு பிரிகேட் உருவாக்குற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களோட ஃபோக்கஸே அந்த பகுதியை பிடிச்சு அதை அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிறதுக்காகவே தனியா கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வாட்ச் சூதானமா இருங்க அப்படிங்கிறது போல யூகே தரப்பு வந்து ஒரு ரிப்போர்ட் போயிருக்குது. இதுக்கு தான் வந்து திரும்ப கேட்டிருக்காங்க, ஏங்க ரெடியா இருக்கிறாங்க ரேஸ்ல நிக்கிற மாதிரி, கொஞ்சம் அப்படியே தூக்கறமே கண் அசந்தாங்கன்னா எங்க வீரர்கள் பார்டர்ல குடுக்குடுன்னு ஒடியாந்துடுறாங்க. இதான் சொல்லுங்கப்பா, நாங்க எடுத்து வீசிடுறாங்க, நிக்கிறாங்க, எங்களுக்கு தெரியுது, நாங்க போடுறோம் சார், போடுறோம், பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறதால கேட்டிருக்கிறாரு. ஒருத்தரும் சொல்றாங்க, ஏங்க பர்மிஷன் தான் கொடுங்களேன் அப்படிங்கிறது போல ஒரு தலைவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜெர்மனி தரப்பு இருந்து நோ 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 யூஸ் பண்ணக்கூடாது, வெஸ்டர்ன் கண்ட்ரி வெப்பன்ஸை உக்ரைனோட பகுதியை விட்டு வெளியே பயன்படுத்த நாங்க அடியோட தடுக்கிறோம், அப்புறம் எங்கிட்ட டார்க்ஸ்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிற ஜெர்மன் தரப்புல இருக்குது. அதே போலதான் ஹங்கேரியா இருக்கட்டும், ஸ்லோவாக்கியாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பெருமளவுல இந்த நாட்டோட வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முடிவுல முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. ஏன் இப்போ யூகே கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை வந்து பயன்படுத்திக்கோன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அப்போ உக்ரைன் எடுத்து பயன்படுத்திக்கலாம்ல. இப்போ ஸ்டாம்சாடோ மிசைல் எடுத்து என் பிரிட்ஜை மட்டும் தான் டார்கெட் பண்ணுமா, ரஷ்ய வீரர்கள் இருக்கிறாங்களா அடிச்சுக்கலாம்ல, அதான் ஓகேன்னு இருக்கிறாங்களா, பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா. மீடியா முன்னாடி யூகே வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா நேட்டோ நாடுகள்லாம் கூடி உட்காந்து பேசி அங்க ஒரு தீர்மானம் வரும்போது ஒத்துக்கிட்டாதான் உக்ரைன் வந்து பயன்படுத்த முடியும், இல்லைன்னா பயன்படுத்த முடியாது. யூகேவோட ஆயுதம் தான், யூகே தான் கொடுத்துக்கிறாங்க, அவங்களோட பணம். ஆனா பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா நாட்டோல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டாதான் பயன்படுத்த முடியும், இல்லைன்னா பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது ஒரு ரெட் லைனா இருக்கு. இதுக்கு மேல ரஷ்யாவோட டெரிட்டரி அடிக்கிறதுக்கு நாட்டோட ஆயுதங்கள் பயன்படுத்தணும், அது ஒரு ரெட் லைனா இருக்குது. இதுக்கு எப்படி ரஷ்யா ரியாக்ட் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போறாங்க ரஷ்யா தரப்புல இருந்து அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு அது பேர் இழப்பா போயிடும் ஒன்ஸ் அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா. ஏன்னா லாங் ரேஞ்ச் வெப்பனா கொடுத்துருவாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்ட்ராட்டஜிக் அசட்ஸ் இருக்கும், அந்த பகுதியில தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது மிகப்பெரிய பின்னடைவா போயிடும் ரஷ்யாவுக்கு. இதை முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறதுக்கு ரஷ்யா பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மிகப்பெரிய இழப்புகளை ரஷ்யா சந்திக்க நேரிடும். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சீனா தைவான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மிகப்பெரிய கிளாஷஸ் வந்துருமா அப்படிங்கிறது போல சூழல்லாம் இருக்கு. பாவம் அமெரிக்கா தான் ஆறு பறிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் அலமோதிட்டே இருக்கிறாங்க. இப்போ பிளிங்கன் அவர்கள் கூட யூரோப்புக்கு ஒரு ட்ரிப் போயிருக்கிறாரு. அதனால அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து அதிகமான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அவர் வந்து இந்த ரொமேனியா கிட்ட வந்து ட்ரிப்புக்கு போயிருக்கிறாங்க. அந்த ரொமேனியாக்கு யூரோப்பியன் நாடுகளுக்கு எல்லாம் போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஏன் இந்த ரொமேனியா இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மால்டோவா இருக்கு இல்லையா, அது வந்து ரொமேனியாவோட இணைய போகுது. ஸோ இப்போ ரொமேனியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பானா மாறி இருக்குது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில. ஒன்ஸ் உக்ரைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது மால்டோவா தான். இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா, ஏன்னா அது குறித்து வந்து கேள்வி எழுப்பியிருப்பாங்க இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா பத்தி. அதாவது இப்போதைக்கு டிரான்ஸ்னிஸ்ட்ரியானால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
ஆனா ரஷ்யா அதை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல அந்த அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இருப்பார் இல்லையா, புதுசா பேசிட்டு இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தது. அது போல அவங்க கிட்டே கேட்டிருந்தாங்க. அடுத்த இந்த சீனா இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப அதிகமா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவுக்கு உதவுறாங்க. சைனானாலதான் ரஷ்யா வந்து உக்ரைனோட பகுதிகளையே தாக்க முடியுது அப்படிங்கிறது போல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இது என்னங்க அவரு புரியல, எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ரஷ்யாங்கிறது பெரிய நாடு, ரஷ்யாங்கிறது தன்னிச்சே இயங்கக்கூடிய ஒரு நாடு. எந்த ஒரு நாட்டோட உதவியுமே இல்லாம ரஷ்யானால இருக்க முடியும். ஏன்னா அந்த நாட்டுக்கிட்ட ஆயில் இருக்கு, என்ன வளம் இல்லைங்க அந்த நாட்டுக்கிட்ட அப்படிங்கிறது போலதான் இருக்கு. பட் இருந்தாலும் எப்படி இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, ஏதோ கண்டிருப்பாங்க இல்லையா, அமெரிக்கான்றது எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு கண்கள் இருக்கு, அதெல்லாம் வச்சு பார்த்து ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்குது. பட் ஆனால் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அதனால இதுக்கு மேல சீனாக்கு அதிகமான தடைகள், அதிகமான பொருளாதார தடைகள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்ப மெயின் அந்த ரொமேனியா கதைக்கு வந்துடலாம். ஏன் அப்படின்னா இந்த ரொமேனியா மால்டோவை பிடிக்கும் போது கண்டிப்பா ரஷ்யாவுக்கு திரும்ப அது ஒரு பிரச்சனை தான். திரும்ப இந்த உக்ரைனை பிடிச்சி அபாடி அப்படின்னு உட்காரும் போது திருப்பி இங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதுக்கு வேற வழியே இல்லாம ரஷ்யா உள்ள இறங்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ 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 நோ. அதுக்கு எங்க ஆள்கிட்ட இப்ப பிளான்ஸ் இருக்கு. அந்த பிளானை போட்டு கொடுத்தது மேற்குலக நாடுகள் தான். அதாவது இப்போ உக்ரைனை பிடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல ஏகப்பட்ட நபர்கள் ட்ரெயின்டா இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வேலை இருக்காது, வீரர்களா இருந்தவங்க தான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான வீரர்களா தான் இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து இந்த பகுதியில வச்சு ஃப்ரீ லீஜியன் ஆஃப் மால்டோவா அப்படின்னு சொல்லி உள்ள களமிறக்கி விடுவாங்களே தவிர ரஷ்யா நேரடியா இதுக்கு மேல வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஏன்னா மால்டோவாங்கிறது ஒரு சின்ன பகுதி தான். ரொமேனியாக்கு இப்பதான் பேசலாம் கட்டிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நேட்டோ நாடு தான். ஆனா நேட்டோ நாடுகளுக்குள்ள இப்ப ஏகப்பட்ட பிளவுகள் இருக்கு. நேட்டோ நாடு வந்து ரொமேனியா மேல தாக்குதல் பண்ணாதான் நேட்டோ நாடுகள் உள்ள வரும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரொமேனியா நேட்டோல இல்லாத ஒரு நாடு மால்டோவா, அதுக்குள்ள போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த டெரிட்டரியை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் நேட்டோ நாடுகளுக்கு கிடையாதுனால நேட்டோ நாடுகள் அது பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ரொமேனியால இருந்து வீரர்களை வந்து அதிக அளவுல மால்டோவாக்கு அனுப்பி விட்டு மால்டோவா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அப்ப ரஷ்யா வேற வழியே இல்லாம அந்த மால்டோவாக்கு திருப்பி சண்டை பிடிக்க வேண்டியது இருக்கும். ஆனா அதுக்காக வந்து ரஷ்யா வீரர்கள் நேரடியா பண்ணணும் அப்படின்னு நீட் இல்ல. ரஷ்யா வீரர்களும் இருப்பாங்க, ஃப்ரீ லீஜியன், அவங்க வந்து ஃப்ரீ லீஜியனா மாறிடுவாங்க அந்த டைம்ல. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ லீஜியன் ஆஃப் மால்டோவான் இருக்கும். ரஷ்யா டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கறத சொல்லிடுவாங்க அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிஸியா ரஷ்யா வச்சுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன். நீங்க இங்க பிஸியா இருக்கிறீங்க இல்லையா, எனக்கு அவங்க வந்து நல்ல இடம் தெரியுது, நல்லா காலியா தெரியுற அமெரிக்கா தனியா சிக்கி இருக்கிறவா செஞ்சிடலாம் அப்படிங்கிறது போல சீனா ரெடியா இருக்காங்க. அது இப்ப சமீபத்துல இந்த இதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க இல்லையா, சீனா தைவான் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரில் செஞ்சு பார்த்தாங்க இல்லையா, இதை பத்தி பிரத்யேகமா அந்த ட்ரில் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி அப்படிங்கிறத நம்ம செந்தில் டீகோச்ல ஒரு வீடியோவா நம்ம போடுறோம். இன்னைக்கு ரிலீஸ் ஆகும், நீங்க அதை பாருங்க. பிடிச்சது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த வீடியோஸையும் பார்க்க ஆரம்பிங்க. அதில் இதுக்கு மேலே ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம திரும்ப விஷயத்துக்கே வந்துருவோம். ஸோ இது போல பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் சைனாவே ஒரு ஃப்ராண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க அமெரிக்காக்கு எதிராக. அப்படி பண்ணும்போது அமெரிக்கா தனியா நிற்பாங்க. ஏன்னா மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை என்கேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நேரடியா சீனா போய் அமெரிக்கா வெடிக்கிற மாதிரி, சைனா பிடிக்கும்போது அமெரிக்கா வெடிக்கிற மாதிரி நேரா 1-to-1 கான்டாக்ட் இருக்கும். இப்ப அமெரிக்கா சிக்கிக்குவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதுக்கு தான் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம எல்லா பக்கம் சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆனா பல அனலிஸ்டுகள் கருத்துக்கள் இருக்கும் இல்லையா, அவங்க தரப்புல என்ன கருத்துக்களா இருக்கு அப்படின்னா இந்த நார்த் கொரியா சவுத் கொரியாவை தாங்க ஃபர்ஸ்ட் மோத விட்டுறணும். ஏன்னா இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா சண்டை இருக்கும்போது, பெருமளவுல சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது அமெரிக்காவோட நேவல் கேரியர்ஸ் எல்லாத்தையும் நேவல் ட்ரோன்களை வச்சு சர்ற மாதிரியா செஞ்சு விட்டுறணும். அந்த பகுதியில வந்து நேவல் அசட்ஸே இருக்கக்கூடாது அமெரிக்காக்கு. அந்த அளவுக்கு நார்த் கொரியாக்கு ட்ரோன்களை கொடுத்து கொடுத்து உதவி அமெரிக்காவோட எல்லா நேவல் அசட்ஸையும் ஜீரோ பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இந்த சண்டை நடந்துட்டு இருக்க என்ன பண்ணும், வீக்கர் ஃபோர்ஸா மாறிடுவாங்க. ஃபுல் ட்ரோன் சப்ளைஸும் ஃபுல் அதிநவீன டெக்னாலஜியும் நார்த் கொரியா கொடுத்துடணும். இப்படி கொடுக்கறதுனால சவுத் கொரியாவை அடிக்கிறது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட பேசஸ் மேல கடுமையான தாக்குதல் பண்ண முடியும். இப்படி பண்ணும்போது ஜப்பான் அதை ஓரமா பார்த்துட்டு இல்லைங்க நாங்க ஒதுங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமான தாக்குதல் நார்த் கொரியா வச்சு செஞ்சிடணும். அதுக்கப்புறம் சீனா களத்துல இறங்கி இந்த அமெரிக்கா வந்து ஒரு கை பார்த்து விட்டுறணும். அது கொஞ்சம் ஈஸியாயிரும், சீனாவுக்கும் அதிகமான இழப்புகளை சந்திக்க மாட்டாங்க. இது ஒரு ப்ராக்சியா வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீனா ஃப்ராண்ட் ஓபன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இது போல டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா லீடர்ஸும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இதுல ஒரு பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் அவர்களும் தயாரா இருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பல தடவை சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா. இப்ப கூட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் அவர்கள்.
சும்மா சும்மா வந்து ஹேக் பண்ணிட்டே இருக்கிறாங்க, உளவு பார்த்துட்டே இருக்கிறாங்க. நாங்க என்ன செய்யறோங்க பார்க்கறதே 24 மணி நேரமும் வேலையா வச்சுக்கிறாங்க. அதனால கடுமையான கண்டனங்கள் அப்படிங்கிறது கூட நார்த் கொரியா தரப்புல இருந்து இருக்கு. இதே போல குற்றச்சாட்டுகளை சீனா, நார்த் கொரியா, ரஷ்யா இது போல குற்றச்சாட்டுகள் மேற்குலக நாடுகள் இவங்க மேல வைப்பாங்க. அதுவும் இத்தனை நாளா வந்து அமெரிக்கால எலெக்ஷன் நடக்கிறது தில்லுமுள்ளு வேலை செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் அப்படிங்கறத போல சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நார்த் கொரியாவும் செய்யறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சீப்பா போயிட்டீங்களா, உங்க டெக்னாலஜியா அந்த அளவுக்கு சீப்பா போயிடுச்சா அப்படிங்கிறது போல பல நபர்களும் ரொம்ப கேளிக்கையா கலந்து பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்கானா இந்த பெரிய டெக்னாலஜி அப்படிங்கிறது போல ஒரு ரேஞ்சில் வச்சிருப்பாங்க இல்லையா. இப்ப வந்து நார்த் கொரியா டெக்னாலஜி பெரிய ரேஞ்சு, அமெரிக்கா டெக்னாலஜி கொஞ்சம் சின்ன ரேஞ்சா. எலெக்ஷன்ல கூட நார்த் கொரியா பூந்து அப்படியே விரல் விட்டு ஆட்டுறாங்க அப்படின்னா என்னது இது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சீனா பண்றாங்க, ரஷ்யா பண்றாங்கன்னா பரவாயில்ல, நார்த் கொரியா பண்றாங்கன்னா எதுக்குங்க அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, கண்டுக்காம விட்டுட்டு போயிருங்க அப்படிங்கிறது போல சில நபர்கள் கிட்ட இருக்கு. ரேஞ்ச் வேணும் இல்லையா, யாரோட கம்பேர் பண்ணணும் ஒரு ரேஞ்ச் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. ரியலா இந்த நார்த் கொரியா உள்ள களத்துல இறங்கினாதான் என்ன ரேஞ்ச் அவங்களது அப்படின்னு இந்த உலகத்துக்கு அவங்க காட்ட முடியும். பார்ப்போம் கொஞ்ச நாள்ல. அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல கூட ஒரு கேள்வி வந்திருந்தது, நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு பதில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம கிட்டே நிறைய இடங்கள்ல இந்த நார்த் கொரியா வந்து வேலையை காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஹேக்கிங் கும்பல்கள் இருக்கு, இந்த லிசார்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேக்கிங் கும்பல் இருக்கு, பயங்கரமான கும்பல். பேங்க்ல அக்கௌண்ட்ல ஹேக் பண்றது ஏகப்பட்ட விஷயங்கள். இந்த சேனல்லே வந்து இதுக்கு முன்னாடி இந்த லிசார்ட்ரஸ் ஹேக்கிங் கும்பல் எப்படி பங்களாதேஷ்ல இருந்து திட்டம் போட்டு பணத்தை வந்து திருடினாங்க அப்படிங்கிறது போலாம் வீடியோ போட்டிருப்போம். அது ஒரு ராபரி ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். பட் சொல்ல வர அதாவது நம்மளுக்கும் நார்த் கொரியாவுக்குமே ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய நல்ல ரிலேஷன்லாம் இல்லை. பட் ஆனால் நம்ம சவுத் கொரியாவோட ரிலேஷன் வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் சவுத் கொரியாவோட அந்த ரேசிசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இல்லையா. அந்த நாடு ட்ரை பண்ணுது. எல்லா நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியவர்கள் இருப்பாங்க, அவங்க சில பல பிரச்சனைகள் செய்யத்தான் செய்வாங்க. அது வந்து இப்படி இன்டர்நெட்ல வந்து ஒரு நாட்டோட மதிப்பை கெடுக்கணுன்றதுக்காக கூட ப்ரொபகண்டாவாக கூட இருக்கலாம். ஏன்னா இருதரப்புலையும் சொல்லக்கூடிய சொல்லணும் இல்லையா. ஏன்னா நார்த் கொரியாவோட ப்ரொபகண்டாவை கூட இருக்கலாம். உள்ள சோசியல் மீடியான்னு வந்துருச்சுன்னா யாருக்கிட்ட பணம் இருக்கோ பயன்படுத்தி எது வேணா செஞ்சிடலாம். போர் அடிக்காம விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்ப நார்த் கொரியான்ற ஒரு நாட்டோட பின்பம் எப்படி கட்டமைச்சிருக்கிறாங்க மேற்குலக நாடுகள் அப்படின்னா, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு நாடு, அதுல இருக்கக்கூடிய டிக்டேட்டர், அங்க இப்படி செஞ்சா அதை செஞ்சிருவாங்க, இப்படி செஞ்சா இதை செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா சொல்றேன். இந்த சவுதியில கூட அந்த மரண தண்டனை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கு. அதே போலதான் வந்து ஒரு ஒரு நாட்டிலயும் ஒரு ஒரு தண்டனைகள் இருக்கும். இப்ப ஈரான்ல கூட மரண தண்டனையும் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டுல கூட சமீபத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை வேண்டாம், அது வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது போல சட்டம்லாம் நம்மலாம் கொஞ்சம் இது பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஸோ முதல்ல அது போல இருந்துச்சு. ஆனா இப்ப நார்த் கொரியா சவுத் கொரியாங்கிறது பிரச்சனைக்குரிய விஷயங்கள் தான். இப்ப நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கு எப்படி இருக்கோ அதே போலதான் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். ஒரு ஒரு தரப்புலையும் ஒரு ஒரு நியாயங்கள் இருக்கும். ஆனா உள்ள வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு நாட்டுக்கு எதிராக குட்டியோண்டு புலி கூட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணில திரண்டு சாங்ஷன் சாங்ஷன் சாங்ஷன், யாரும் அண்ணன் தண்ணி பழக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு அப்படியே புளியிறாங்க. ஜூஸ் புளியிறாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த நாட்டுல ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஒண்ணுமில்லாத முக்கியமான பகுதி, சீனாக்குள்ள என்ட்ரன்ஸுக்கு போகணும்னா அது பார்டரா பஃபரா வச்சுக்கிறாங்க சீனா. அது ஒன்ஸ் ஃபுல்லா மேற்குலக நாளுக்கு சார்பா போயிடுச்சுன்னா அப்புறம் சீனாக்கு வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு பஃபர் ஜோன் வேணும் இல்லையா. அதுக்காக தான் இந்த கொரியான்ற ஒரு விஷயமே இருக்கு. ஒன்ஸ் இந்த தைவானு அப்புறம் இந்த ஜப்பான் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா சீனா வந்து எடுத்துக்கு தான் போறாங்க. அது அந்த டைம்ல வேற மாதிரியான கதைகள்லாம் சொல்லுவாங்க அந்த டைம்ல. பட் இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டது நார்த் கொரியா நல்ல நாடா இல்ல இணையதளத்துல எல்லாம் வருதே அதெல்லாம் உண்மையா அப்படின்றது போல கேட்டீங்க இல்லையா. அந்த நாட்டுக்கு எதிராக பல நாடுகள் அணிதிரண்டு அதை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த நாடுகள் அதை பாதுகாத்துக்கிறதுக்காக சில செக்யூரிட்டி மெஷர் எடுத்துக்கதானே செய்வாங்க. மேபி அது கொஞ்சம் கடினமா இருக்கலாமா, இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து தாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டோட ஒப்பீனியனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை வந்து பத்தி மேற்குலக நாடுகள் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் மோசமா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மனநிலைமைங்கிறது நம்ம வந்து ஒரு ரிச்சான கண்ட்ரி, நம்ம வந்து ஒரு பணக்காரங்க, நம்ம வந்து சூப்பர் லக்ஸுரியஸ் பீப்புள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நேர்மாறா இருக்கும். அப்படி சொல்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் நான் ஆப்போசிட்ல சொல்லியிருக்கேன். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல ஒரு பிம்பத்தை தான் நார்த் கொரியா மேலேயே கட்டமைப்பாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தாலும் தெரியும். நான் போக மாட்டாங்க, போய் பார்த்தாலும் தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா இருதரப்புலையும் பார்க்கணுமா இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தனிப்பட்ட இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நாட்டை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான். ஏன்னா ஒரு நபர் தானே சொல்றாங்க கிம் ஜாங் உன் அவர்கள்ட்டு. அவங்களுக்கு கீழே மிலிட்டரி மியூட்டனி எல்லாம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா மிலிட்டரி ராணுவத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிற
டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இவங்களா இருப்பாங்க இல்லையா, எடுத்து துப்பாக்கி டப்புன்னு போட்டு அடுத்து ஒரு ஆள் வந்துடலாம் இல்லையா. நான் இருக்கிறது தான். பட் ஆனால் அத்தனை நபர்களையும் வந்து ரொம்ப செக்யூர்டா வச்சுக்கிறாங்கன்னா அந்த நாட்டுல ஏனோ ஒரு கண்ட்ரோல் அவங்களுக்கு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி உங்களோட விருப்பத்துக்கே விட்டுறேன். அவ்வளோதான், என்னோட கருத்தை மட்டும் சொல்லிட்டேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.